மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் கடந்த 7ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி சேர்ந்தார். அதை எதிர்த்த ராமதாஸ், பாமக தலைவர் நான் தான், என்னுடன் தான் கூட்டணி பேச முடியும் என கூறி வருகிறார். அன்புமணிக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். அன்புமணி அதிமுகவுடன் இணைந்துள்ளதால் ராமதாஸை திமுக கூட்டணியில் சேர்க்க பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி முயற்சித்து வருகிறார். இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவனுடனும் அவர் பேசி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் விசிக பாமக தொண்டர்கள் களத்தில் இணைந்து செயல்பட வாய்ப்பில்லை. 2011 சட்டசபை தேர்தலில் நடந்தது போல வன்னியர் பட்டியலினத்தவர் ஓட்டுகள் அதிமுகவுக்கு சென்றுவிடும் என திமுக கருதுகிறது. இதனால் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலின் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக நிர்வாகி கூறும்போது, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் திமுகவுடன் இணக்கமாக இருப்பவர் ஜி.கே. மணி. ராமதாஸ் மீது முதல்வருக்கு மரியாதை உள்ளது. அவரை கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் விருப்பம்தான். ஆனால் ராமதாஸ் கூட்டணிக்குள் வந்தால் எதிர்க்கட்சிகள் பழைய சம்பவங்களை கிளறும். வன்னியர் ஓட்டுகளை ஒன்றிணைக்க விசிகவினரை அன்புமணி ஆதரவாளர்கள் சீண்டுவர். இது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் என்று அவர் கூறினார்.